வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புகழை விரும்புவையேல் அந்த வேட்பை புகழ் அணுகாமல் திறத்தும் சக்தியாகும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். புகழ் ஒருவர் கடமை எனும் மலர்மணமாம், புகழ் மனித சமுதாய நற்சான்றாகும், புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரிப்பு எய்தல் பொருத்தமிடா தன்மையே வெளிப்படுத்தும். மிகுந்த ஒன்றின் காரணமும் விளைவும் கண்டால் நீ ஒருவன் மட்டும் அதற்கு உரியவன் அல்ல. மகிழ்ந்துரிதல் வருந்துரிதல் அறிவு கொள்ளும் மருட்சி நிலை காட்டுதங்கே ஊன்றி பாரீர் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருள் தொன்றில் நனம் காண்பவர்கள் நான் தழுதழுத்த பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு வழி ரவியால் போல் உயர குருவின் ஆற்றல் என உணர்ந்து அடங்கு. உன்படியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் என நிலவு என்ன இருடே மின்றும் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி நமக்கு ஆசை தீரமைத்தல் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொன்னது 3 விதமான ஆசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன் பொருள் மீது ஆசை. இந்த 3 ஆசைகள் மட்டும் சொல்லி வச்சாங்க. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் புகழ் என்ற ஒரு ஆசையை தேடி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த ஆசை சிரமிப்பு முக்கியமோ அதுபோல நமக்கு ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த அந்த கிடைக்கக்கூடிய அனைத்து புகழ்களுக்கும் நாம் ஒருத்தர் மட்டும் காரணம் அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சாமிஜி பாடல் என்ன சொல்றாங்க, அதற்கு நீ ஒருவன் மட்டும் காரணம் அல்ல. ஏன்னா நமக்கு பின்னாடி பல பேருடைய அதனுடைய ஒரு உழைப்பு, அவர்களுடைய ஒரு நல்ல எண்ணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணுது. அப்ப அதன் மூலமாக வரக்கூடிய அந்த புகழ் நாம் ஒருவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சமுதாயத்துக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நாம மகிழ்ச்சியாக வாழலாம். அந்த புகழ் என்ற தலகனை நமக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா தான் தனது என்ற அதிகாரப்பற்று பொருள்பட்டு வந்துடும். அதன் மூலமாக நமக்கு சாமிஜி சொல்லுவாங்க, தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறற்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கர்ம வினைகளாக அது தலை தோங்கும். நாம இதை புரிந்து கொள்ளணுங்க. சாமிஜி நமக்கு இந்த எளிய முறையிலான வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, அவங்க எழுதி கீழே கையெழுத்து போடும் போதும் எப்படி எழுதுவாங்கன்னா அருட்தொண்டன் உலக நல சிறு தொண்டன் என்று எழுதுவாங்க. சாமிஜி சொல்றது, நான் இன்றைக்கு இந்த எளிய முறையிலான பயிற்சிகளை கொடுத்திருக்கிற ஒட்டுமொத்த மகான்கள் இந்த உலகம் முழுவதும் பாசிட்டிவான எண்ணத்தோடு இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உலக மக்கள் ஆன்மநேயத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மகான்களுடைய எண்ணம் எனக்குள்ளாக வந்து இந்த எளிய முறையிலான 4 பயிற்சிகளை அமைத்து கொடுத்திருக்கு, மனவளக்கலை பயிற்சிகளை என்பது சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ எளிய முறையிலான தற்சோதனை பயிற்சி எவ்வளவு சிறப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். பெறக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல் என்ற இந்த 4 நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு வாழும்போது அந்த நான் யார் என்ற அந்த உணர்வோடு நாம வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்குது. இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்திருக்கக்கூடிய சாமி எப்படி உலக நல சிறு தொண்டன் என்று சாமிஜி தன்னை மிக மிக அவங்க ஒரு அதிகார ஒரு தோரணையில எந்த ஒரு இதையும் பயன்படுத்தினது அல்ல. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு வாழணுங்க. ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரும்போது நிருபர்கள் பேட்டி கேட்குறாங்க,
அப்ப அவர் சொன்னது எல்லா புகழும் இறைவனுக்கு. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எண்ணம் சொல் செயல்ல பாசிட்டிவாக நாம செய்து வரணும். அந்த பாசிட்டிவா நமக்கு அமையக்கூடிய எண்ணங்களால நமக்கு எந்த ஒரு புகழ் ஏற்பட்டாலும் அது இறைவனுக்கு சேரணும் என்ற அந்த ஒரு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற அந்த ஒரு நினைவோடு நம்ம வாழணும். இந்த புகழை நம்ம விரும்பக்கூடாதுன்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க